Hi everyone, அக்காவோட பர்த்டேக்காக நாங்க பண்ண லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் ஒரே கடையில ஷாப்பிங் பண்றது ரொம்பவே கஷ்டம் தான் போல. நாங்க சென்னை சில்க்ஸ் போயிட்டு வெஸ்டர்ன் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு பேண்டலூன்ஸ் போனோம். கலெக்ஷன் நல்லாவே இருந்தது. ஷாப்பிங்க முழுசா முடிக்கிறதுக்குள்ள பசிக்க வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஜைமி ரெஸ்டாரண்ட் போகணும்னு. ஸோ பிளான் பண்ண மாதிரியே ஜைமிக்கே சாப்பிட வந்துட்டோம். ரொம்ப நீட்டான ஆம்பியன்ஸ், ரொம்பவே ப்ரொஃபஷனலான ஸ்டாஃப், குவாலிட்டி வைஸ் 10 out of 10 சொல்லுவேன். ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. அதுலயும் அந்த மெயினஸ் ரொம்ப டேஸ்டா இருந்தது. அண்ட் தென் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி, ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லுவேன். பிரியாணியோட டேஸ்ட் அண்ட் அரோமா ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஹைலி ரெக்கமெண்டட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சாப்பிடலாங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். நீங்க ஜஸ்ட் கேட்டாலே போதும், மெனுவை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்ன டிஷ் இருக்கு, அவங்க ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் என்ன, டிஷ்ஷோட டேஸ்ட் வேரியேஷன் எப்படி இருக்கும்னு நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஈஸியா ஆர்டர் பண்ணிக்கலாம். பர்கர் சாப்பிடும்போது அந்த மீட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா பன்னு கூட நம்ம இங்க கூடவே சிக்கன் ஐட்டம் ஒன்று பார்சல் பண்ணியிருந்தோம். அதையும் ஃபாசில் பேப்பர், பிளாஸ்டிக் கப்னு இல்லாம பேப்பர் கப்ல பேக் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே நல்ல ஐடியாவா இருந்தது. அண்ட் தென் அவங்க ரிவ்யூ கேட்கும் போது எல்லாமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அண்ட் தென் அப்ரிஷியேட்டும் பண்ணிட்டு வந்தோம். பிகாஸ் ப்ரொஃபஷனலா மட்டும் இல்லாம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒவ்வொரு விஷயத்த யூனிக்கா செய்யற கண்டிப்பா அவங்களுக்கான அப்ரிசியேஷனை கொடுக்கணுங்கிறது ரொம்பவே முக்கியம். முடிஞ்சா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்களும் ஜைமி விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேலம் ஜிஆர்டி அண்ட் சுமங்கலி ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க ரோட்ல ஒரு ஃபியூ டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லொகேட் ஆயிருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பணும். ஃபுல் டிராபிக்ல மாட்டிட்டோம். சண்டே ஈவினிங் சொல்லவே வேண்டாம், நல்ல டிராபிக். அப்பயும் ஷாப்பிங்கை விட முடியாது. ஸோ அதுக்காக போத்தீஸ் போயிருந்தோம். என்னோட ஷாப்பிங் போத்தீஸ்ல தான் நான் பண்ணேன். நாங்க தான் லாஸ்ட் கஸ்டமரா இருந்து வெளியே வந்தோம். அவ்வளோ லேட் ஆயிருச்சு. எப்படியோ ஒரு வழியா ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்புனா இந்த ஹெவியான ரெயின் எங்களை வெல்கம் பண்ணிட்டு இருந்தது. அந்த ரெயின்லயும் எப்படியாவது வீட்டுக்கு போயிடலான்னு வந்துட்டோம். அவ்வளோ ரெயின்லயும் இந்த ரோட் சைட்ல ஒரு கடையில மட்டும் இந்த அண்ணா சுட சுட தோசை சுட்டுட்டு இருந்தாரு. சரி அங்கேயும் ஒரு அட்டண்டன்ஸை போடலாமேன்ட்டு அங்கேயே காரை ஸ்டாப் பண்ணி சுட சுட சால்னாவோட தோசை சாப்பிட்டுட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. தோசையை விட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரெயினோட சூடா சாப்பிடுறதுக்கு. என்னதான் வீட்லயே இருந்து ரெயின் வரப்போ சூடா செஞ்சு சாப்பிட்டாலும் வெளியே போய் ரெயின்ல மாட்டிட்டு நல்லா சுட சுட வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத அன்னைக்கு நான் பண்ணேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ரெயின் டைம்ல இருந்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா நீங்க என்ன சாப்பிட்டீங்கிறத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. சோஷியல் மீடியால எல்லாம் சொல்ற மாதிரி ரோட் சைட் ஃபுட் அப்படிங்கறதே ஒரு எமோஷன் தான். எப்பயுமே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்னு இல்லாம இந்த மாதிரி கடைகள்லயும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லெஸ் காஸ்ட்ல ஸ்டொமக்க ஃபில் பண்ணிட்டு போலாம். அந்த அளவுக்கு தான் இருந்தது. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவசர அவசரமா கிளம்பணும். ஏன்னா அக்காவோட பர்த்டே டெக்கரேஷன் வேலையை நாங்க 2 பேர் தான் பார்த்தாகணும். ஸோ ரொம்ப ஃபாஸ்டா கிளம்பி போய் லெஸ் தென் 20 minutesல இப்படி ஒரு சின்னதா டெக்கரேஷனை முடிச்சிட்டோம். இதோட மேக்கிங் வீடியோ இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் டைம் பத்தாதனால எங்களால எடுக்க முடியல. ரொம்ப ஃபன்னியா போச்சு. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கேக் ஆர்டர் பண்ணிட்டனால கேக் ரெடியா இருந்தது. அந்த ஒரு வேலை மட்டும் ஈஸியா போயிடுச்சு. ஷார்ப் 12க்கு கேக்கும் வெட்டிட்டோம். பட் என்ன இதுல காமெடினா அவளுக்கே தெரியும் நாங்க இந்த டெக்கரேஷன் வேலை எல்லாம் பண்றோம்னு தெரிஞ்சும் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ரொம்பவே ஃபன்னா இருந்தது. கரெக்டா 12க்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டா. அதனால கொஞ்சமா சர்ப்ரைஸ் பண்ண முடிஞ்சது. பட் அடுத்த மார்னிங் நல்ல சர்ப்ரைஸ் இருக்கு. முக்கியமா செலிப்ரேஷன்ல சிம்பா இல்லாமல அவனும் அந்த டைம்க்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டான். அவரு கூட எனக்கு வேணாமா அவனுக்கு சோறு என்னடா என்னோட ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த டயர்னஸ் கூட இல்ல. ரொம்ப ஜாலியா எல்லாம் பேசிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்றதெல்லாம் ஒரு தனி வித வைப் தான். என்னதான் இருந்தாலும் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்றது தான் ஒரு நல்ல பிளெஸிங்கும் கூட. ஸ்கூல் காலேஜ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்றது தான் மேண்டிட்டரியான விஷயமா இருக்கும். பட் சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேல நம்ம ஃபேமிலி கூட அதிகமா ஸ்பெண்ட் பண்றது தான் ரொம்ப நல்ல ஃபீலிங்கா இருக்கும். அண்ட் தென் நாமளும் அதை தான் எதிர்பார்ப்போம். முக்கியமா அக்கா மாமா நானுன்னு சேர்ந்துட்டா எங்களுக்கு ஆளி தேவையில்ல. நாங்களே நல்லா என்டர்டைன் பண்ணிட்டு இருப்போம். நீங்களும் எங்களை மாதிரி பர்சனா, அதாவது உங்க ஃபேமிலிக்குள்ளேயே வைப் கனெக்டரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சு நைட்டு படுக்கிறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில ஏர்லி மார்னிங் ட்ரிப் வேற போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எப்படியும் இந்த டைமுக்கு தூங்கிட்டு அந்த டைமுக்கு எந்திரிக்க முடியாதுன்னு எங்களுக்கே தெரிஞ்சதுனால கொஞ்சம் லேட்டா கிளம்பி நாம போன ஏற்காடு ட்ரிப்பை பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.